வெல்கம் டு டெய்லர் கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 35 சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 3 டாட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கிளியராக ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கட்டிங் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் பாடி லென்த்து பார்த்தீங்கன்னா 13.5 13.5க்கு 13 அப்படியே வச்சு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இவங்களுக்கு ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 13.5 வருது. ஆனால் நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து பேக் நெக் இறக்கம் 8ன்னா நார்மலுக்கு வந்து கால் ஷோல்ட்ரு 2.5 கழுத்து, ரெடி வந்து 2.25. நார்மலாக எல்லாத்துக்குமே இவ்வளோ தான் வரும். பேக் நெக் இறக்கம் 8, கீழே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமுக்கு வந்து ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட் தான், அது ரெடி மார்க் கிடையாது. பாடி அளவு வந்து அப்பர் செஸ்ட்டு 35, மிடில் செஸ்ட்டு 35.5, அரைஞ்சு தான் டிஃப்ரெண்ட். அரைஞ்சு டிஃப்ரெண்ட்னா நார்மல் பாடியோட அளவு தான் வரும். அதனால் வந்து பாடி அளவுலேருந்து 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். 35னா 36, 36 4ஆக பிரித்தா 9, 9 9 18, 18 18 36. அப்போ 9ல் ஒரு மார்க்கு, 9ல் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இடுப்பளவு எவ்வளோ? 28, 28 4ஆக பிரித்தா 7, 7ல் ஒரு மார்க்கு. 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டு இதை வந்து சென்டராக பிரிச்சிடணும். 8 வருதா, 8 வந்து 4, இதுதான் வந்து டாட்டுக்கு, பேக் சைடு டாட்டுக்கு. இது ஜாயின் பண்ணிடலாம். இந்த சைடு கோடையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இடுப்பளவு வந்து 28 வந்து இதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஆமுக்கு வந்து இதிலிருந்து 1 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதிலிருந்து ரவுண்டு போட்டுடணும். ரவுண்டு போட்டு ஆம் ரவுண்டு எவ்வளோ இருக்குது? 16. 16 வந்து 2ஆக பிரிக்கணும். 8.25, 8.25 வருதான்னு பார்க்கணும். 8.5 வருது. 8.5 வந்துச்சுன்னா லைட்டாக ரவுண்டு வந்து மேலே போட்டுக்கோங்க. போட்டு ரெடி அளவில் தான் வைக்கணும் டேப்பு. ரெடி அளவில் டேப் வச்சிங்கன்னா 8.25 வருதா? 8.25 ஓகே. இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். பேக்கில் வந்து இவ்வளோ தான் மார்க். இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் பிடிப்போமோ அந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. அர்க்காத் போட்டு இந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க போதும். 3 இன்ச்சில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டோம்னா 2 பக்கம் வந்து மார்க் கரெக்டாக வந்துடும். இப்போ இது வந்து 3 டாட் ப்ளவுஸு கிராஸ் கட்டு தான் போடுறோம். கிராஸ் கட்னா லைட்டாக இந்த கிராஸ் போட்டுக்கணும். இந்த கிராஸ் போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு லைன் போட்டு அந்த லைனில் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிடணும். வெஸ்ட்டு ரெடி ஹைட் இருக்குல்ல, அதில் ஒரு மார்க். அப்புறம் இந்த நெக்கிலிருந்து அப்படியே ஒரு மார்க். இந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இந்த ரவுண்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு ஜாயிண்ட் பிடிக்கிற இடத்துல, பாடி ஜாயிண்ட் பிடிக்கிற இடத்துல ஒரு மார்க்கு. இதிலிருந்து 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இது எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் போடுவோம்ல, அதுக்காக பிடிக்கிறது. ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ? ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 6.5, இதிலிருந்து 6.5ல் ஒரு மார்க். அவ்வளோதான். இந்த பேக் பீஸ் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து சும்மா ஸ்கேலில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க ரஃபாக. போட்டு டாட் பாயிண்ட் எவ்வளோ? டாட் பாயிண்ட் வந்து 10, ரெடி அளவுலேருந்து 10 இன்ச்சில் ஒரு மார்க். இப்போ 35 இன்ச்சு பாடி அப்படின்னா நமக்கு ஒரு 3.5 இருந்ததுன்னா போதும். ரெடியோடு சேர்த்து 3.25, சென்டர் பிரிக்கிறதுக்கு வந்து 3.25 இருந்ததுன்னா போதும். 3.25 வச்சுட்டு இதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 2.25, கீழே வந்து 1/2 இன்ச் கட்டிங்க்கு. இந்த 2.25 எதுக்கு அப்படின்னா, அப்பர் செஸ்ட்டு 35, மிடில் செஸ்ட்டு 35, இவங்களாம் மீடியம் பாடி தான். மீடியம் பாடி அப்படின்னா ஒரே மெஷர்மெண்ட் தான், 2.25 வச்சா போதும்.
இந்த குறுக்கில் பார்த்தீங்கன்னா 1.5 இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு. இதுதான் வந்து கப் ஷேப்புக்கு வந்து நம்ம அந்த வி போடணும். இப்போ இது வந்து சென்டர் டாட் பாயிண்ட் வந்துருச்சு. இதிலிருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த வி ஷேப்பை வந்து அப்படியே ஒரு கோடு போட்டுருங்க. போட்டு சென்டர் டாட் வந்து இதிலிருந்து ஒரு இன்ச் அளவில் சும்மா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த சென்டர் டாட்லேருந்து ஆமோட ரவுண்டோட சென்டரு அதிலிருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது 3க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான். ரொம்ப கிட்ட கொண்டு வந்தால் ஷார்ப்பாயிரும் பாயிண்ட்டு. அதனால் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த வி ஷேப்புக்கே ஒரு லைன் போட்டு பேக்கு பட்டியிலிருந்து பட்டி நமக்கு எந்த அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பட்டி வரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு 8.25 வருது. 8.25லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 7.25. 7.25னா இங்கே 2.25 இருக்குது, இங்கே 7.25 ரெடி வச்சிடணும். ஃபஸ்ட்டு 2.25 மைனஸ் பண்ணோம்னா சரியாக 7.25 வந்துடும். 4.5 7.25 சரியா போச்சா? இப்போ டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இங்கே ரெடி பார்த்தீங்கன்னா 7.25 தான் இருக்கும். அந்த 7.25 நம்ம வந்து இங்கே கரெக்டாக வந்துடும். பேக்கில் டாட் பிடிக்கிறதுனால அந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டில். இப்போ வந்து இந்த மார்க்கும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா துணிக்கு விட்டுட்டு இது ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்னியவனாக இருக்கா, அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரி பண்ணிட்டோம்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சுது. ரவுண்டு மட்டும் மேலேருந்து கரெக்டாக வந்து உள்ளே வரும்போது லைட்டாக அப்படி பெண்டு பண்ணி கொண்டு போகணும். இந்த அளவுக்கு பெண்டு பண்ணி கொண்டு போனால் தான் இழுத்து கொக்கி போடும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிடணும், கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் குழியாக தான் இருக்கும். அதை வந்து கரெக்ஷன் லூஸ் உழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவு குறைச்சி தான் வெட்டணும் பேக்கை விட. அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சுருக்கம் வராது. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எங்கெங்கெல்லாம் டாட் பிடிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுடணும். அர்க்காத்து போட்டுட்டோம்னா டெய்லர் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு இது சென்டர் செக் பண்ணிக்கோங்க. சென்டர் கரெக்டாக வருதா? அந்த இடத்துல ஒரு ஊசி குத்து, இங்கே ஒரு ஊசி குத்து, இங்கே ஒரு ஊசி குத்து. அவ்வளோதான். ஏன்னா டாட் எங்கேருந்து எது வரையும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க் போட்டோம்னா டவுட் இருக்காது. இப்போ என்ன பண்ணணுன்னா பட்டிக்கு வந்து சைடை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி சைடை வந்து கரெக்டாக வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத சைஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கி விட்டு ஒரு மார்க். இது வந்து ரெடி மார்க். இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க். இதுதான் கட்டிங் மார்க். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நெக்கை வந்து இப்படி சரி பண்ணிக்கணும். நெக்கை சரி பண்ணி இப்படி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இதிலிருந்து 3/4 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம டாட் பிடிக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் மேலே ஏறும் எக்ஸ்ட்ரா கட்டிங்க்கு. இதுதான் வந்து பட்டியோட அளவு. இந்த பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே லைன் போட்டு சைடில் வந்து லைட்டாக கிராஸாக அந்த எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் அளவு ஒரு மார்க் போட்டு 8.25 இதிலிருந்து 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். 8.25னா 7.25 7.5 7.5 வந்து ரெடி. ஒரு மார்க் போட்டுக்கோங்க. போட்டு இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, கட்டிங்க்கு ஒரு லைனு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த ரெடி அளவுலேருந்து மேலே கட்டிங் அளவு எவ்வளோ 3.25 ஒரு பாயிண்ட்டு. இந்த பக்கம் 4 1 அந்த 4 1 அப்படி இங்கே மார்க் பண்ணிடணும். 3.25 1 வந்து
இங்கே ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிடணும். இதிலிருந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டாட் பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அந்த 3.25 வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி இங்கே ஒரு மார்க் போட்டுடணும். போட்டு இதை அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு இதை வெட்டிடலாம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு மார்க்கு, இது வந்து பிடிக்கிற அளவு. அந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டுடணும். போட்டோம்னா பட்டி வெட்டியாச்சு. இந்த ஃப்ரண்ட் எடுத்து இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதுதானே வரும். இதை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கா, இதை நம்ம தைக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக இழுத்தோம்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து பேக் ரெடி, ஃப்ரண்ட் ரெடி, பட்டி ரெடி. ஸ்லீவ் எடுத்து கட்டிங் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு வந்து இதை அப்படியே 4ஆக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்லீவுக்கு வந்து கீழே ரெடி அளவுக்கு ஒன்று, கட்டிங் அளவுக்கு ஒரு மார்க். ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 2 அளவு இருக்குது. நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் வெட்டிடலாம். 9.5க்கு 9.25 வருது. 9.5 ரெடியில் ஒரு மார்க்கு, 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு ஒரு மார்க்கு. இதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு ஆம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 16 தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கம் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. போட்டு ஆமை வந்து 2ஆக பிரிச்சிடணும். 16 8.25 8.25 வச்சு இதிலிருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி ஒரு மார்க் போட்டு இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சுங்கிறது வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக வைக்கிறது தான். கீழே கை லூஸ் பார்த்தீங்கன்னா 9.25 9.25 2ஆக பிரித்தா 4.5 1 ஒரு மார்க் போட்டாச்சு. இந்த மார்க்கும் ஒரு லைன் போட்டுருங்க. ஸ்லீவோட ட்ராயிங் அப்படியே வந்துருச்சு. இந்த ரவுண்டை வந்து நீங்கள் ஒரு டைமு பேக் பீஸை வச்சு செக் பண்ணிக்கணும். பிடிக்கிற அளவு மேலே விட்டுட்டு இதை வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பெருசாக இருந்தால் தப்பு இல்லை. கரெக்டாக வச்சிங்கன்னா பத்தாமல் போயிடும். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே வெட்டிடலாம். சென்டரில் ஒரு அர்க்காத்து. இதை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டு வந்து இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டு உங்களுக்கு சுருக்கம் வராது. இல்லைன்னா அது ஃப்ளீட்டு மாதிரி தூக்கிட்டு வரும் முன்னாடி. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு மார்க், அவ்வளோதான். ஸ்லீவோட அளவு எவ்வளோ 9.25. அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா தைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாது. அவ்வளோதான். பேக்கு, பட்டி, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, அவ்வளோதான். கட்டிங்கோட ஃபினிஷிங் வந்து இவ்வளோ தான், முடிஞ்சு. இந்த வீடியோவில் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கட்டிங்கோட ஸ்டிச்சிங்கை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் டெய்லர் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.